ஜிகே அஸ்ட்ரோ வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் பல திறமையான ஜோதிடர்கள் இருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் கொடுத்து உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஃபோன் கால் மூலமா எளிய தீர்வை பெற முடியும். Download now. வணக்கம் ஐயா. அசோக் குமார் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, ஒரு லக்னம் ராசி ரெண்டுத்துக்குமே தீய ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் வந்து கடுமையான ஒரு துன்பத்தை கொடுக்குன்னு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிங்க. இப்பதான் அந்த அம்மாவுக்கு சொன்னேன், ஆதிபத்தியம் பெற்றனால ஒரு கிரகம் கெட்ட கிரகம் தமிழ்ல நின்ற வீட்டு பலனை செய்யும். அதுக்கு முதல் பெரியாற்றி கொடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். 6க்கு 8 புதன் இப்படி வச்சுக்கிறோமே. சுக்கிரன் வந்து ஒரு துலா லக்னம் ரிஷப ராசி எடுத்துக்கலாங்க ஐயா. அதுல குரு சரி, ரெண்டுமே கெட்ட கிரகம் வச்சுக்கிடுவோம். அப்படின்னா அவர் நின்ற வீடு நல்ல வீடு இருந்தா அந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சிருவாரு. உங்களுக்கு ஹெவியா செஞ்சிருவாரு. ஓகே, நீங்க இப்ப ஜாதக ரீதியான பலனை பார்க்கும்போது மெயினா கவனிக்க வேண்டியது நின்ற வீடு. அதை நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க எங்க நிக்கிறீங்க அதுதான் உங்க சம்பவத்துக்கான மூல காரணம். அவர் ஆதிபத்தியத்தை பின்னால கால் பகுதியும் செய்யப்படும். 60% நின்ற வீட்டு பலன் செஞ்சிருவாரு. ஓகேங்க. அதனால நீங்க அதை முதல்ல யோசிக்காம அந்த நின்ற வீடு நல்லா இருந்தாலே ஆதிபத்தியத்தை கவலைப்படாது, அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இப்ப 10ல அதே துலா லக்னம் ரிஷபராசி 10ல உச்சம் பெற்றிருக்குங்க ஐயா குரு கேதுவோட. நான் சொன்ன முதல் கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சுங்க. எப்பவுமே ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும் அப்படின்னு அதுதான் முதல்ல செய்யும். அதுல வந்து ஜோசியர் இருந்தா, அதுல வந்து ஜாதகர் அசராம இருந்தாருன்னா போதும். நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் கெட்ட வீட்டின் தரிசனത്തിന് அவனுக்கு பொண்ணு எடுத்துரும். அது நம்ம நின்ற வீட்டு பலனைத்தான் முதலில் செய்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது திரும்ப திரும்ப. இப்ப சொல்லுங்க, 10ல குரு இருந்து இல்ல 10ல குரு இருக்குங்க ஐயா. 18 டிகிரியில குருங்க ஐயா. கேது 8 டிகிரி. கேதுவை கடந்த குரு. குரு வந்து புதன் சாரத்திலயும் லக்னத்துல புதன் வந்து குரு சாரத்திலயும் இருக்கு. நீங்க சொல்ற ஜாதகம் 91 இருக்கலாம் மேபி. ஆமாங்க ஐயா. என்ன அப்ப அதுக்கு நேர ஆப்போசிட்ல சனி ராகு இருக்கலாம். இருக்குமா? இல்ல, ராகு 4லுங்க ஐயா, சனி 3லுங்க ஐயா. சரி, அப்பதான் 90னா கடைசி சனி தனுசுல இருப்பார், ராகு மகர்கள் இருப்பார். நீங்க இப்ப என்ன கேள்வி கேட்க வரீங்க? லக்னத்துக்கு 10ல குரு இருக்காரு, ரைட்டு? அதாங்க ஐயா. இப்ப குரு திசை எப்படிங்க இருக்கும் இதுக்கு? உங்க ஜாதகமா? இல்லைங்க, பொதுவான கேள்விதான். ஆனா உங்க ஜாதகமா இருக்கு. நின்ற வீட்டு பலனை 10வது வீட்டு பலனை தெளிவா செய்ய போதும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பின்னால 40% மூணாவது வீட்டு வேலை செய்யாத 6வது வீட்டு வேலை தெளிவா செஞ்சிடும். அந்த 6வது வீட்டு செய்யும்போது கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்க. இந்த 10வது வீட்டுல இருக்கும்போது என்னென்னலாம் கொடுத்துச்சோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதுல 70% கொட்டி கொட்டி வாங்கும், குடுறான்னு. ஓகேங்க ஐயா. ஆனா இப்ப இது குரு 10ல புதன் சாருங்க ஐயா. லக்னத்துல புதன் அதிக பாகிலத்துக்கு படிச்சனால இந்த சாரத்துக்கெல்லாம் போக முடியல. முதல்ல நின்ற வீட்டில் பலனை செய்யும். அது என்ன செய்யணும் உட்கார்ந்து எழுதுங்க. அதுக்கடுத்து அவர் அந்த 6ஆம் வீட்டு வேலை செய்யணும். நின்ற சாரெல்லாம் சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. கண்டிப்பா புதனுடைய சாரத்துல இருக்கிறாங்க என்ன, அது சம்பந்தமா நான் சம்பாதிக்க போகுது, அது சம்பந்தம் யோகத்தை கொடுக்க போகுது. அந்த புதன் தான் இந்த 10 குருவுக்கு வேணுங்கிற எல்லா பலத்தையும் கொடுக்க போறாரு. ஆனா வெளிப்படுத்த போறவர் குரு தான். ஓகேங்க. நம்ம டீப்பா போனோம்னு வைங்க, அவர் நின்ற ஸ்டார் அது, அவருக்கு நின்ற ஸ்டார் அது, அப்படி போகணும்னா நீங்க கிரகத்தை மாதிரி வெறும் ஸ்டார நட்சத்திராதிபதி மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல கிரகத்துக்கு டீப்பா போயிட்டு கிரகத்துக்கு தப்பிச்சு அந்த நட்சத்திரத்துக்கு போகும். அடுத்து வணக்கம். இப்ப அந்த கோச்சாரத்தை பத்தின சந்தேகம் தான் யார் ஏற்கனவே கேட்கணும். இப்ப குரு வந்து இருக்கு, நீங்க கிரகம் இருக்க வீடுகள்ல வரும்போது நன்மையை செய்யறோம்ன்றது ஒரு விதியை சொல்லிருக்கீங்க. இப்ப ஆதிபத்திய ரீதியா குரு வந்து ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்துக்கு அவர் கெட்டவராக இருந்து 6ல இந்த மாதிரி வரும்போது, ஆனா அங்க கிரகங்கள் செவ்வாயோ சனியோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன மாதிரி பலன் எதிர்பார்க்கணும்? கேள்வி சிம்பிளா கேளுங்க.
நீங்க கெட்டவராக இருந்து இல்ல, கெட்டவர் இல்லையா, அதை முதல்ல முடிவு சொல்லுங்க. எனக்கு சரி இல்லைங்க, மகர லக்னத்து குரு 6ல வர்றாருங்க. அப்ப அவருக்கு மகர லக்னத்து கெட்டவர் ஆயிடுறாரு. அப்ப அவர் நல்லது ஆனா கோச்சார் ரீதியில அப்ப நல்லது செய்ய மாட்டார். மகளுக்கு 6ல குரு இருக்காரு, அப்ப கண்டிப்பா தொந்தரவு பண்ண போறாரு. 1 2. சரி என்னங்க ஏன் அந்த இடத்துல செவ்வாய் சனி இந்த கோச்சாரத்துல கிரகங்கள் வரிசையா இருக்கும்போது அடுத்தடுத்து வரும்போது அந்த நிக்கிற வீட்டு பலனை தான் குரு செய்யுமா இல்ல அந்த அங்க இருக்க கிரகங்களுக்கு ஏதாவது நன்மையை செஞ்சுட்டு போற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்? உதாரணமா அங்க சனி வரானுங்க, கோச்சாரத்துல மிதனத்துல சனி வரான்னு வச்சுக்கிறோம், இல்ல சுக்கரம் வச்சுக்கோங்க. அவர் அது வரைக்கும் அந்த குருவோட நட்பு கிரகம் வரும்போது குரு என்ன தீமை செஞ்சோ அதுக்கு ஒரு ஆறுதலாக செஞ்சுட்டு போகும். பார்வைக்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாமே. அப்ப அங்க இருந்து பாக்குற இடங்கள் நல்ல இடமா இருந்தா குரு நல்லா பாருங்க, மகர்ல கண்ணு குரு 6ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த குரு என்ன வாங்கினாலும் தான் பாக்குற இடத்துக்கு கொடுக்க போறாரு. அடி வாங்கினாலும் பாக்குற இடத்துக்கு கொடுக்க போறாரு, காசு வாங்கினாலும் பாக்குற இடத்துக்கு கொடுக்க போறாரு. கோச்சாரத்துக்கு சுக்கரம் மிதனத்துக்குள்ள நுழைஞ்சோம் என்ன நடக்கும்னா, அங்க குரு மேல சுக்கரம் போது காசு பணம் வரும். அந்த காசை வாங்கி குரு பாக்குற இடத்துக்கு கொடுத்துட்டு இருப்பார். குடும்பத்துக்கு கொடுப்பாரு, தொழில ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு, விரயம் பண்ணுவார், தன்னுடைய தனிப்பட்ட சுகத்துக்கு விரயம் பண்ணுவாரு. அதெல்லாம் சொல்லுங்க. சரிங்க, இன்னும் ஒரே ஒரு தசாபுத்தி மறைவு ஸ்தானத்துல இருந்து நடத்துதுன்னு வைங்க. இப்ப கோச்சாரத்துல அந்த கிரகம் நல்ல நிலை ஒரு திக்பலமான இடத்துக்கு போகும்போதோ இல்ல அது ஒரு நல்ல பொசிஷன் போகும்போது தசாபுத்தியில மாற்றம் இருக்குமா? ஒரே மாதிரி தான். நான் மறுபடியும் நீங்க சொல்றேன், நான் புரிஞ்சுட்டான்னு பார்ப்போம். திசையில ஒரு கிரகம் கெட்ட இடத்துல இருக்கு, கரெக்டா? கோச்சாரத்துல இந்த கிரகம் நல்ல இடத்துக்கு போகுது, கரெக்டா? அந்த கெட்டத்துல இருக்கிற தசாபுத்திக்கான பலனை ஜாதரை அனுபவிக்காம தடுக்கும். தற்காலிகமா டெம்பரவரியா தடுக்கும். நல்லதோ கெட்டதோ அதை தடுக்க கெட்ட இடத்தை கோச்சாரம் டெம்பரவரி, அந்த டெம்பரவரியா தடுக்கும். ஆனா கோச்சாரம் நகுந்தவனே அன்னைக்கு தடுத்து நறுக்குன்னு ஏறி மிதிக்கும் மறுபடியும். எப்பவுமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தசாபத்தில தான் நிக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கோச்சாரம் வலிக்கும் போது, இங்க ஆபரேஷன் பண்ணும்போது கொடுக்குற மயக்க மருந்து தான் கோச்சாரம். நல்ல இடத்துல போகும்போது அது நல்ல இடத்த விட்டு கடந்தவனே மறுபடியும் வலிக்கும், அதே சர்ஜரி பெயின் இருக்கும். அப்ப தீய இடத்துல இருக்குன்னா அது சர்ஜரி பண்ண போகுது. அதே கிரகம் கோச்சாரத்துக்கு நல்ல இடத்துக்கு வருன்னா அது மயக்க மருந்து கொடுத்து சர்ஜரி பண்ண போகுது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், அந்த உயரம் குறைவான ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அது என்ன மாதிரியா ஜாதகம் இருக்கு? எப்படி குட்டையா இருக்காங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப குள்ளமான அமைப்பு, அந்த மாதிரி ஜாதகம்னு பேரு. இருக்கிறதுல ரொம்ப குட்டையான கிரகம் எதுனா கேது. கேதுவோட நட்சத்திரத்துக்கு நிறைய கிரகம் வந்து அது வாமன ஜாதகம். சரிங்க, சரி, நன்றிங்க. நல்லது. 2வது குட்டை யாருன்னா குரு. முதல் குட்டை கேது, 2வது குட்டை குரு. நிறைய கிரகங்கள் கேது சாரத்துல இருக்குன்னா அவர் குட்டையா இருப்பார். வாமன ஜாதகம்னு பேர். அடுத்து ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா இப்ப திருமண பொருத்தத்துல வந்து திருமணத்துக்கு காலம் தசாபுத்தி எடுத்தோம்னா 2-7-11 சொல்றோம். இப்ப ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த 2-7-11 வராம 9ஆம் அதிபதி தசை வருது, அதுக்கப்புறம் 9ல இருக்க கிரகத்தோட தசாபுத்தி வருது, ராகு குரு அப்படின்னு வருதுங்கய்யா. அப்ப அவங்களுக்கு திருமண காலத்தை எப்படிங்கய்யா நம்ம எடுக்கணும்? 3ஆம் இடம் திருமணத்தை பண்ணி வைக்கும், 5ஆம் இடம் திருமணத்தை பண்ணி வைக்கும், 9 திருமணத்தை பண்ணி வைக்கும். இதெல்லாம் பண்ணி வைக்கும். அங்க திருமண சந்தோஷத்தோட மேனேஜ்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கும். திருமண உறவுங்கிற பேர்ல நிர்வாகம் தான் நடந்துட்டு இருக்கும். எத்தனையோ பேரோட திருமண வாழ்க்கையில அந்த இடத்துல வெறும் கடந்துகிட்டு தான் இருக்காங்க, வாழல, கடந்துட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல இருந்து கிரகம் திசை கல்யாணம் முடிச்சு அந்த திருமண வாழ்க்கையா இருக்காது. அது காலம் கடத்த ஒரு குழந்தை பெறதுக்காக பெற்று விட்டுருவாங்க. நம்ம ஏற்கனவே திருமணம் ஆன நபரை திருமணம் செய்து கொள்ளுதல், அதெல்லாம் கடக்கிறது, காலத்தை கடக்கிறது. அப்ப 3, 5, 9 திருமணத்தை பண்ணுச்சுன்னா கண்ணின்னு இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சு, மெலடின்னு இல்லாம ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை கடக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு தான் போயிட்டு மாதிரி இருக்கும். இந்த 2-7-11 திருமணத்தை பண்ணும்போது அங்க திருமணத்துக்கான அங்கீகாரமோ சண்டையோ சுச்சரோ ஊடலோ கூடலோ இருக்கும். 9ஆம் இடம் வந்தனா அவர் ஓனர் இருப்பார், நீங்க வேலைக்காரர் இருப்பீங்க. புரிஞ்சுதா? நீங்க வாழ்ந்துட்டு இருக்க ஜாதகங்கள் எடுத்து பாருங்க. இப்ப எங்க பாட்டி வீட்டுல எங்க தாத்தா வந்தாருன்னு பயந்துக்கிறோம். இப்ப 80 வயசு இருந்துச்சு எங்க பாட்டிக்கு. தாத்தா வந்தா பயந்துக்கிறோம். ஆனா பேரை சொல்லாது, அது இல்லாம இல்ல மரியாதை இல்லை, அது பயம். அது ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. அப்ப 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 11 பாத்தீங்கன்னா வேற ஒரு கால சூழ்நிலை திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க திருமணம் வந்து ஒரு மேனேஜர், ஒரு லேபர்.
ஒரு செக்யூரிட்டி ஆபீசர், ஒரு மிலிட்டரி ஆபீசர், அந்த மாதிரி குடும்பம் தான் நடத்திட்டு இருப்பாங்களே. அங்க லவ்வபிள் லைஃப் கிடையாது. ஓ, அந்யோன்யம் கம்மியா இருக்கும் என்னங்க? அந்யோன்யமே இருக்காது. ஓ, சரிங்க. அவர் என்ன செய்வாருன்னா, காலைல இருந்து டீ போட்டு சேர்ந்தேன் கேட்பாரு, எந்திரிச்சு அளவு ஏன் முகம் வீங்கி இருக்குன்னு கேட்க மாட்டாரு. ஓ, சரி. ஏன் நடந்து ஏன் போனிக்கு நடந்து பாரு, என்னாச்சு காலம் கேட்க மாட்டாரு. நீ எப்படியோ போன சாப்பாடு கொண்டு வைப்பாரு. சரிங்க, சரிங்க. 2 விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப லவ்வபிளா இருக்கிறவர் என்ன செய்வாரு, ஒரு வீடு கட்டுறா, அவருக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒய்ஃபோட நகையை வாங்க மாட்டார். நாளைக்கு வீடு கட்டும்போது கூடமாட இருக்கணும், அந்த நகையை போட்டு கொஞ்சம் நிக்கணும்னு நினைப்பார். ஆமாங்க. நிர்வாகி இருக்குன்னு சரி, ஒரு நகையை கொடு, நீ எப்படி இருந்தா என்ன, நீ நகையை கொடு அப்படின்னு நகையை கேட்பார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது. சரிங்க. இதுல அவங்கள தன்னை அந்த அந்த லவ்வபிள் இருக்கணும்னா 2 7 11 இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அதனால நீங்க நிறைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 8ஆம் பாவம் தான் திருமணத்தை பண்ணி வச்சிருக்கோம். அதை அசிங்கப்பட்டு சண்டை போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. திருமணம்ங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதாக இருந்தால் 2 7 11 சேஃப். புரிஞ்சுதா? அதான் எனக்கு கேட்டேன். ஏன்னா ஒருத்தங்க இப்ப எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது, அது 12ல இருக்க கிரகத்தோட தசாபுத்தியில கல்யாணம் நடந்தது. அது என்ன நடந்திருப்பாங்கன்னா, ஆளை பார்த்திருப்பான், ஆளை பிடிச்சிருக்கும், இந்த எருமையை கட்டி மேய்க்கலாம்னு விரும்பி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த ஆளுக்கு என்னைக்கா நோயில வந்து விட்டுட்டு வெளியேறிடும். ஓ, அது சரிங்க. தோற்றத்தால் ஏற்படுத்தக்கூடிய திருமணம். சரிங்க, சரிங்க. ஓகேங்கய்யா, நன்றிங்க. திருமணத்துல எப்படிலாம் பிரச்சனை வரும்னா, இந்த நீங்க சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல கல்யாணம் பண்ணா எல்லாருமே ஜோசியர் பெரிய ஆள் ஆயிரும். ஆக மாட்டேங்குது. கண்ணை கட்டி சுத்துல விடுது. நிறைய ஜாதகங்களை பார்த்து 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 எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன் நடந்துச்சாப்பா, ஏன் நடக்கல இப்ப, ஏன் இப்படி போச்சுன்னு. நிறைய பேத்துக்கு 12 நிக்கிற கூட கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை கொடுத்துருக்கு. அவங்க அந்த இடத்துல மேனேஜரா இருக்காங்க. கணவன் மனைவியா இல்ல, அம்மா அப்பாவா இல்ல. அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வாட்ச்மேன், காசு இல்லாத செலவு இல்லாத ஆயா. கேக்குதாம்மா? சரிங்க. அப்புறம்ங்கய்யா, நீங்க இந்த 5 7 பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு ஜாதகத்துல 5 7 தொடர்பு இருந்தா லவ் மேரேஜ்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து ஒரு ஜாதகம் வந்ததுங்கய்யா. அவங்க கிட்ட வந்து அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து கேக்குறாங்க. நான் வந்து அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது, பொண்ணுக்கு சம்மதமான கேட்டுக்கோங்க, திருமண பொருத்தம் பார்க்க வந்தாங்க. உங்களுக்கு சம்மதமான பொண்ணுக்கு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து வேகமா கோச்சிக்கிட்டு ஜாதகத்தை அதாவது 2 3 தடவை நம்ம வந்து அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொல்றோம் இல்லையா? அதாவது நீங்க அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, முழு சம்மதம்னா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக நம்ம பேச்சை எடுக்கும்போது அவங்க கோவப்பட்டுட்டு, நீங்க என் பொண்ணெல்லாம் அப்படி கிடையாது, நீங்க வந்து தப்பா பேசுறீங்க, கொடுங்க ஜாதகத்தைன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்த மாதிரி இருந்தது. அது எதனால அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேரம் போன வாங்கின மாலை போட்டு வரணுமா? நம்ம சொல்ற அடுத்தவனுடைய காயத்தை சொல்றோம். அவன் திட்டுதான் செய்வான், வெளியே போய் கண்ட மணிக்கு பேசுவான், காசு கூட வெட்டி போடுவான் உங்க மேல. ஏன்டா நான் பிள்ளைய பத்தி 20 வருஷம் வளர்த்துருக்கேன், என் பிள்ளைய பார்த்துக்க அசிங்கமா சொல்றேன்பா. ஆமாங்கய்யா. அதான், அதாவது ஆக்சுவலா பாருங்க, ஒரு நாட்டோடைய மிகப்பெரிய பதவியில இருக்கவருடைய பையனுக்கு ஜாதகம் பாக்குறோம். அவன் மார்க் எவ்வளவு வாங்கியிருக்கான்னா 99.87% மார்க் வாங்கியிருக்கான். ஆனா அவனுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் இப்ப சரியில்லை. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். உங்க பையன் தப்பு பண்ணிக்கான்னு சொல்லும்போது என் பையனை குறை சொல்ற ஜாதகம் எனக்கு வேண்டாங்கிறாரு. அப்புறம் சரி வேண்டாம் வச்சிடலாம் சார். இல்ல சொல்ல சொல்லிருங்கிறாரு. எல்லாருமே புகழணும்னு நினைக்கிறாங்க, நமக்கு புகழ தெரிய மாட்டேங்குது. அதாங்க, அந்த மாதிரி இடத்துல எப்படிங்க நம்ம சொல்றது? வச்சிருக்கிறது மேடம், நீங்க வச்சிருக்க ஒரு பஞ்சர் பாக்குற கடை, அங்க வந்து கிழிக்கிறது ஒட்டுறது வெட்டுறதுதான் நடக்கும். அங்க உட்காந்து புகழ் மலைக்கு வேலை இல்லை. 4 பேர் குத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், ஓ ஆமா இல்ல இதை சொல்லக்கூடாதுன்னு. நாங்கெல்லாம் அதை தாண்டி தான் வந்திருப்போம். பூனை கடிச்சு எலி கடிச்சுதான் தாண்டி வந்திருப்போம். எடுத்தோன்னு வெற்றி கிடைக்காது யாருக்குமே, எந்த துறையிலுமே. பரவாயில்ல வாங்கும்போது, ஆனா பாதுகாப்பான வார்த்தையை சொல்லுங்க. அவங்களும் ஒரு பிள்ளைய வச்சிருக்காங்க, நம்மளும் ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம். எந்த ஒரு குழந்தையும் எந்த சூழ்நிலையும் பாதிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சொல்லும்போது சொன்னீங்க, ஒருவேளை காலேஜ் டைப்ல இருந்திருக்கலாம், இப்ப அது மாதிரி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அவங்க எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். கேட்டு பண்ணிக்கங்க. அப்படி ஒரு மாதிரி காட்டுது அவ்வளவுதான், நடக்காம கூட இருக்கலாம்னு சொல்லிப்பேன். ஜோதிடத்து மேல பழிய போட்டு கடந்து போயிருங்க. ஒரு சொல், நீங்க சொல்லக்கூடிய ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சொல்லக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தையா இருக்கணும். இந்த யூனிவர்ஸ் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு, இந்த பிரபஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க அசைற ஒவ்வொரு அசையும் அதுக்கு தெரியும். அதுல பொய் இருந்தா நம்ம பொய்ன்னு சொல்லிவிடுவோம், காயம் இருந்தா காயம்னு சொல்லிவிடுவோம். நம்ம வார்த்தை கவனமா பிரயோகம் பண்ணுங்க. எந்த ஒரு ஜோதிடமும் இன்னொருத்தர பெரிய லெவல குற்றம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், எனக்கே தெரியும் சார் ஜாதகத்தை தப்பான பூன்னு தெரியும், கேட்க மாட்டேன், கொஞ்சம் கவனமா இருந்துக்குன்னு தான் சொல்லுவோம். அந்த பாதுகாப்பான வார்த்தையை முன்னுக்கு வைப்பேன். நம்ம அப்படி கவனமா இருங்க.
அந்த மாதிரி ஜாதகத்தை நோட் பண்ணி வச்சுக்க, சும்மா இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணுங்க. சரிங்க சரி. அடுத்து நன்றி. ஐயா வணக்கம் ஐயா, எடப்பாடில இருந்து அருள் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க அருள். ஐயா, இப்போ இந்த உயிர்கொல்லி நோய்னு சொல்லக்கூடிய சக்கரை நோய்க்கு காரணம், அதற்கான பரிகாரமோ அல்லது தீர்வோ வந்து என்ன சொல்லலாங்க ஐயா? இப்படி நீங்க உயிர்கொல்லி நோய் சக்கரைன்னு எடுத்தீங்க, எனக்கு தெரியல. ஐயா ஐயா அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லா விதத்திலும் பாதிக்குதுங்க ஐயா. உண்மையிலே உயிர்கொல்லி நோய் வந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்தியா 62% பேர் சக்கரை வியாதி இருக்கு. இந்தியா 140 கோடிக்கு வந்துடக்கூடாதுல்ல, சீனாவை ஜெயிச்ச கூடாதுல்ல. ஆமாங்க. அதனால அது உயிர்கொல்லி நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு. சரிங்க. அதிக பக்க விளைவுகளை தரக்கூடிய குறைபாடுன்னு அர்த்தங்க. உயிர்கொல்லி நோய்ங்கிறது எய்ட்ஸ் சொல்லலாம், கேன்சர் சொல்லலாம், அதெல்லாம் உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லி நோய்னா நோய் வந்துச்சுன்னா மருந்து இல்லாம செத்து போயிடணும். ஆனா 82 வயசு கிழவன் 89 வயசு கிழவெல்லாம் இன்னும் இன்சுலின் பண்ணிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. குறைபாடுக்கும் உயிர்கொல்லிக்கு வித்தியாசம் என்ன? குறைபாடுனா அந்த மருந்து நீங்க வெளியே இருந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு எடுத்துக்கிறோம். ஓகேங்க. உயிர்கொல்லின்னா அது எடுத்துக்கிறாது, அது சேர்ந்து உடம்பு உருக்கும். நீங்க கேன்சர் பேஷண்ட்டையும் பார்த்துட்டு சுகர் பேஷண்டையும் பார்த்து ரெண்டுத்துக்கு மருந்து கொடுங்க. கேன்சர் பேஷண்ட் மருந்து எடுத்துட்டு கண்ணெல்லாம் வீங்கி கீழே விழுந்துருவார். சுகர் பேஷண்ட் ஆரோக்கியம் ஓடுவார். அதனால சுகர் சொல்லும்போது குறைபாடுன்னு சொல்லணும். சரி, நல்லது. இப்ப சொல்லுங்க உங்க கேள்விய. அதுதாங்க அதுக்கான காரணம் ஜாதகத்துல எப்படி பாக்குறதுங்க. ரெண்டாவது அதுக்கான தீர்வு. தீர்வுங்கிறது கிடையாது, நீங்களே சொல்றீங்க. குறைபாடுங்கிறது எங்க தீர்வுக்கு வேலையே இல்லை. சரி, குறைபாடுக்கு தீர்வு கிடையாது. ஆனா என்னன்னா குரு சுக்கரன் தான் சர்க்கரைக்கான மூல காரணம். இந்த குரு சுக்கரன் சனியோட காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா சக்கரை வரும். குரு சுக்கரன் சேர்க்கை, குரு சுக்கரன் பார்வை, சனி சுக்கரன், இந்த 3 கிரகம் எங்கேயும் 2 பேர் கனெக்ட் ஆயிட்டான்னா கண்டிப்பா சக்கரை வரும். அது டவுட்டே பட வேண்டாம். குறைபாடுக்குள்ள வரணும்னா அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு வலுவான தொடர்பு இருக்கணுங்க. 8ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ லக்கணத்துக்கு வராம பெரிய வியாதி எதுவும் வராது. இன்னைக்கு பார்த்த ஜாதகங்க ஐயா, லக்னத்தோட அஷ்டமாதிபதி சனி தொடர்புங்க ஐயா, லக்னத்துல குரு. இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. லக்னத்தோட அஷ்டமாதிபதி தொடர்புலாம் பெரிய நோய் எதுவும் வராது, குறைபாடு வராது. குரு சனி, குரு சுக்கரன், சனி சுக்கரன், சனி குரு தொடர்பு இருக்கிறது சக்கரை வரப்போகுது. சரி, நீங்க சக்கரைக்குன்னு சொன்னா நான் ஒரு நாள் உங்களுக்கு பாடமே நடத்துவேன், எப்படி எல்லாம் கிரக சேர்க்கை இருக்குன்னு. ஆனா சிம்பிளா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. அடுத்து. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஜாமக்கோலை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து பொய் சொல்றாங்கன்னு எப்படியா தெரிஞ்சுக்கிறதுங்க? லயத்துல சனி இருந்தா பச்சை பொய்ங்க. அது ஒண்ணு மட்டும் ஐயா போதும். ஏன்னா ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு கிரகம் பத்தாதா? எல்லா கிரகம் பொய் தான் சொல்லும். ஆனா பச்சை பொய்ன்னு சொல்லிட்டானே அப்புறம் நான் பொய். அப்புறம் பாலிச்சே பேசுறது ராகு. நான் உனக்காக தான் காத்திருந்தேன், அப்படி இருந்தேன், இப்ப இருந்த கதை விடுறதா ராகு. பச்சை பொய் சனி. அந்த பொய் வந்து தவிர்க்க முடியாத பொய்யும் நமக்கு தெரியும். நீங்க போய் பொய் சொன்னான்னு கேட்டீங்கன்னா கோச்சுக்குவாங்க. சரிங்க. அப்புறம் வந்து அந்த புரியுதுங்க. அந்த டாரட் ஜோதிடம் வந்து ஒரு சுத்தமா ஒரு ஐடியா இல்லைங்க. மத்த ஜோதிடம் கூட நிறைய யூடியூப் ஒரு ஐடியா கூட இல்லையா உங்களுக்கு? ஐடியா இல்லாத எப்படி டவுட் வந்துச்சு? எனக்கு சேட்டலைட் விட தெரியாது. இருங்க, எனக்கு சேட்டலைட் விட தெரியாது. நான் இல்லைங்க, என்னன்னா அது சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, டாரட் ஜோதிடம் அது வந்து நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இருக்கும், இல்ல படம் இருக்கும், அதை வச்சு எதை சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு டவுட் கேட்டா பரவாயில்ல, எனக்கு எதுவுமே தெரியாது டவுட் சொல்லுங்க. டவுட் இல்ல, பாடம். நீங்க ஏதாவது ஒண்ணு ஒரு புக்கோ இல்ல ஏதோ டவுட் படிச்சுட்டு டவுட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேணா ஆப்லயே இருக்கு, படிங்க. படிச்சுட்டு டவுட் கேளுங்க, தப்பு இல்லை. இந்த டேரக்ட் புக்கு வந்து இன்னும் 1 or 2 months புக் ரிலீஸ் ஆயிரும். புக்கு ப்ரெஸ்ஸுக்கு வந்து இப்போ ப்ரூஃப் வந்துருச்சு. உங்களுக்கு நான் அதிகபட்சம் ஒரு 50 நாளுக்குள்ளே கொடுத்துருவேன். இன்னைக்கு பிரிண்ட் கைக்கு வந்துச்சு, பார்க்க போறேன் நைட்டே. ஸோ தாராளமாக இந்த புக்கை படி. நீங்க ஏதாவது டவுட் இந்த செஷனுக்கு டவுட் செஷன். நீங்க ஏற்கனவே தெரிஞ்சதுல டவுட் வந்தா கேட்கறதுக்கு எனக்கு தெரியாது சொல்லி கொடுங்கிறது வகுப்பு. புரியுதுங்க. ஒரு வாத்தியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா, நான் ஜாமக்கோல் நடத்தினா நீங்க பாகைமுறைக்கு எடுத்துட்டு போறீங்க, பாகைமுறைக்கு எடுத்தினா பிரசனுக்கு எடுத்துட்டு போறீங்க, பிரசனுக்கு போனா இருஜாது கூட்டு போறீங்க, இருஜாதுன்னா பாகைமுறைக்கு வந்துடுறீங்க, பாகைமுறை சந்திரனை கூட்டிட்டு போறீங்க, அப்ப திருமண போதுக்கு எத்தனையோ ஓடுறது பாருங்க. சொல்லுங்க அடுத்தாலு. நீங்க அந்த ஜாமக்கோல்லாம் சொல்லும் போது நிறைய சொல்லிருக்கீங்க. தண்டாயுதபாணி பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். தண்டாயுதபாணி சார் சொல்லுங்க.
ஐயா இப்போ ஒரு குடும்பத்துல வந்து 7 பேர் 8 பேர் வந்து இருக்கும்போது அவங்க சகோதரர்கள் வந்து 3 பேர் முன்னையும் 3 பேர் பின்னையும் இருக்கும்போது இப்ப நம்ம பலன் எடுக்கும்போது முதல் சகோதரர் இரண்டாவது சகோதரர் இல்ல இளைய சகோதரர் எடுக்கும்போது இப்ப நம்ம வந்து ஆண் வாரிசுன்னு வரும்போது நம்ம மூணாவது வந்து தம்பி அப்படின்னு எடுக்கிறோம் ஐயா. இதே வந்து ஒரு பெண் வாரிசுல வந்து அக்கான்னு வரும்போது நம்ம சந்திரன் எடுக்கிறதா சுக்கிரன் ஒரு ரெண்டாவது அக்கா மூணாவது அக்கான்னு வரும்போது இப்ப நான் லக்னத்துக்கு 11 நம்ம அக்கான்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அதுக்கு 11க்கு 11 அப்படி எடுத்துன்னு போனோமாங்கய்யா. அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்துருங்க. எப்படி வரும்? உங்களுடைய முதல் குழந்தை 5ஆம் பாவம், 2வது வந்து 7ஆம் இடம் வரும். வருமா? ஆமாங்கய்யா. 7ஆம் இடம் தான் மனைவியோ இல்ல கணவனோ வரும். வருமா? ஆமாங்கய்யா. அப்ப இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து மனைவியும் வருது, 2வது குழந்தையும் வருதுன்னா, மனைவியை பிடிக்கிற அளவுக்கு குழந்தைய பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல குழந்தைய பிடிக்கிற அளவுக்கு மனைவனை பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கலாம் ஐயா. இருக்கா இல்லையா? இருக்கலாம் பதில் சொல்லு. இருக்கா இல்லையா? உதாரணமா ஒரு ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிடுவோம். சரிங்கய்யா. 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை. சரியா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் 2வது கணவரை குறிக்குது. இல்லைன்னா அதாவது கணவரை குறிக்குது, இல்லைன்னா மகன் 2வது குழந்தையை குறிக்குது. இப்ப கணவர் மேல பற்று இருந்துட்டு குழந்தை வேணான்னு சொல்லலாம், இல்ல குழந்தைய பிறக்காம போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல 2வது வந்து உயிருக்கு உயிரை நேசிச்சுட்டு கணவர் வேணான்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அது அந்த எதிர் வந்து பாதகாதிபதியா இருக்கலாம். இப்ப தனுசா இருந்தா அது புதன் பாதகாதிபதி வரும்போது எப்படி மாறலாம் ஐயா. கேஸ் டு கேஸ் மாறலாம் ஐயா. அது என்ன தேவைன்னா எப்படிலாம் மூளை யோசிக்குது பாருங்க. ஏஎல்வி எஸ்ஆர் நோ அதெல்லாம் இருக்கணும். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா வீட்டுல இருக்கிற முதல் பொண்ணை சந்திரன் எடுத்துக்கிறோம். 11ஆம் பாவத்தையும் சந்திரன் எடுத்தா மூத்த அக்கா, 2வது அக்கா சுக்கிரனும் 11ஆம் இடமும், 3வது அக்கா புதனும் 13ஆம் இடமும். நீங்க பெண்களா அப்ப எடுத்துக்கலாம். ஆனா ஒரு ஜாதிச்சு 30 குழந்தை பார்த்தா 30ன்னு சொல்றது தப்பு. எங்க வீட்டுல எங்க சின்ன தாத்தாவுக்கு 19 குழந்தை, இருக்கிற ராசி கட்டம் 12 தான் இருக்கு. நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அதுதான் 6 கட்டத்துக்கு அடுத்த வீதிக்கு தான் போகணும். எங்க இந்த 6 கட்டம் பேலன்ஸ் அவருக்கு 19 குழந்தை, 19 மாப்பிள்ளை, 28 பேரம்பேட்டி, 19 சம்மந்தி. அவர் வந்து ஜாதத்தை குத்து உட்கார்ந்து ஒரு பிள்ளையை போட்டு காலையிலே வந்துருவார். நைட் வரைக்கும் சொல்லணும். நீ என்ன சொன்னா அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும். நீ அவனை மிதிச்சு, ஆமா மிதிச்சேன், அடிச்சேன்னு பாரு. எல்லாத்திலையும் நடந்திருக்குமே. ஒரு கிரகங்கள் மாறுமுங்களா? கண்டிப்பா பாருங்க. நான் முதல்ல நம்ம சொன்னதுதான் நீங்க நம்ம கேள்விப்பட்ட நிகழ்ச்சி நீங்க கரெக்டா பாக்கல. பாவத் பாவான்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அந்த கிரகத்தின் காரக பாவத்துக்கு அந்த உறவை சொன்னா சரியா இருக்கும். அதிக பகை பெற்றதா இல்ல ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி உச்சம் நீசம் இந்த 3 கிரகத்தை மட்டும் எடுத்துக்கங்க. அது எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்துக்கு நீங்க சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஆட்சியும் இல்ல, உச்சம் இல்ல, நீசம் இல்ல, சமமா இருக்கு, பகையா இருக்குன்னா அந்த காரகத்துக்கு சொன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு ஜாதத்தை வச்சு 10 ஜாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதை பழகுங்க. முதல்ல பலம் பெற்ற கிரகம் இப்படி இருக்கான்னு கேட்டு பாருங்க. அதுல இம்ப்ரெஸ் ஆகும்போது அது ஆராய்ச்சி தொடருங்க. சரியா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நல்லது. நன்றி ஐயா. அடுத்து வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் அபிராமி கனடால இருந்து கதைக்கிறேன். குலதெய்வம் பற்றி ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கம்மா. ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு என்ன செய்யணும், என்ன ப்ரிப்பரேஷனோட போகணும்னு சொல்லுங்க ஐயா. எப்படி கேள்வி புரியுதுங்கம்மா? ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட குலதெய்வ கோயிலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போறதுக்கு இருக்கிறாங்க. சரி. என்ன ப்ரிப்பரேஷன் செய்யணும்? சில இடத்துல பொங்கல் பொங்குவாங்க. என்ன செய்யணும்? நீங்க கேட்டது நல்லா மட்டும் நினைவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பின்னால கணவருடைய குலதெய்வத்துக்கு போறதுக்கு முன்னால அது குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த கோயில் பூசாரிட்ட கேட்கணும். உங்களோட கோவிலுடைய குல வழக்கம் என்னன்னு கேட்டு. அவர் சில கோவில்ல படையல் மட்டும் போடுவாங்க, சில கோவில பொங்கல் வைப்பாங்க, சில கோவில மாலை அர்ச்சனை பண்ணிட்டு மறுநாள் படையல் வைப்பாங்க, சில கோவில் அசைவ படையல் உண்டு. அது என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணும். ஓகே. இப்ப நான் பியூர் வெஜ், நல்லா ஞாபகம், நான் பியூர் வெஜ். ஆனா எங்க தாத்தாவோட தாத்தா வந்து ஆடு கிட மாடு வெட்டி தான் சாமி கும்பிட்டு இருக்காங்க. 18ஆம் படி கருப்பண சாமிக்கு ஆடு வெட்டாம மதுரை அல்லர் கோயில பூஜை கிடையாது. ஆனா எங்க தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா, எங்க அப்பா, நானு பசங்க எல்லாருமே செய்வோம். எப்படி படையல் கொடுக்கறது?
நாங்க தான் அருவாடு கொடுக்கக்கூடிய வம்சாவளியில பிறந்திருக்கோம். அந்த குலதெய்வத்துக்கு பூஜை அன்னைக்கு நாங்க போய் அருவா தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தட்சிணை கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்துருவோம். என்னத்தே பண்ணிக்கங்கன்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நீ வெட்ட வேணாம்னு அங்க தடுக்க கூடாது. ஓன் கொள்கை. முதல்ல அந்த வெய்யத்தை கேட்கலாம், அல்லது அந்த கோயில் பூஜை பண்ற பூஜார்ட்ட கேட்கலாம், என்ன செய்யணும்னு கேட்கலாம். அவர் சொல்லுவார். அந்த நியமத்தை சரியா கடைப்பிடிச்சா தான் தொந்தரவு வராது. தவறாக கடைப்பிடித்தால் கண்டிப்பா தொந்தரவு பெருசா காட்டும். கோயிலுக்கு முறையா போகலைன்னா போனதோட கொடுமையான தொந்தரவு இருக்குங்க. நீங்க போகாம கூட இருங்க, போன முறையா போங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, இப்ப நான்வெஜ் அந்த பாயிண்ட விட்டுட்டு நம்ம பொங்கல் பொங்குறது அல்லது ஏதாவது அர்ச்சனைக்கு ஏதாவது கொண்டு போறது, லைக் நாம போய் கோயில் ஐயர்கிட்ட கேட்க முடியாத ஒரு நேரத்துல சாதாரண நீங்க கோயில் ஐயர்கிட்ட கேட்கணும்னா சாதாரண போய் வெத்தலை பாக்கு பழம் போல வச்சு நீங்க பொங்கல் வச்சு கும்பிட்டு வரலாம். அது குலைய வழிபாடுல சில பிரார்த்தனையில சேர்ந்துடும். அதுவும் புண்ணியத்தை கொடுக்கும். சரி சரி ஐயா, நன்றி ஐயா. நல்லதுமா. அடுத்தால வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது நிமித்தத்தை பத்தி ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப நம்ம பலன் ஜோதிட பலன் பார்க்கும் போதோ இல்ல பிரசனம் பார்க்கும் போதோ நிமித்தத்தை கவனிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இப்ப தேசிய வாழ்க்கையில நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு மதியானமே எனக்கு ஒண்ணு நடந்துச்சுங்க ஐயா. தலைக்கு மேல வகுப்புல இருக்கேன். மேல ஒரு பெரிய பனைமரத்தோட பெரிய காஞ்ச மட்டை கீழே விழுது. ஒரு செகண்ட் கேப்ல நான் நகர்ந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்ப இது நிமித்தமா நான் எப்படி எடுத்துக்கிறதுங்க ஐயா? கண்டிப்பா நமக்கு வந்த கண்டம் நமக்கு தலையை விட்டு வெளியேறதுன்னு அர்த்தம். முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். பிரபஞ்சம் நம்மகிட்ட பேச முயற்சிக்கிறதுக்கு பேரு நிமித்தம் அல்லது சகுனம். இது அசரீர்னு சொல்லலாம். நீங்க அதை க்ளோஸா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு நூல்ல கண்ணகி மதுரைக்கு வர்றா. குதிரை மதுரைக்கு வரும்போதே அசரி சொல்லுது, கண்ணகி நீ மதுரைக்குள்ள போகாத, இந்த ஒன்னால இந்த ஊரு கெட்டதுன்னு வரலாறு வந்துட போகுதுன்னு. அவ சொல்றான், என் புருஷனுடைய அடித்தொட்டி தான் நான் போகணும், நான் போய்தான் ஆவேன்னு. அது உட்கார்ந்து இருக்கும் போது தோணுது. அது எல்லாத்திலையும் போய் சொல்றா. அப்பெல்லாம் தோணுமா எல்லாரும் ஏழெல்லாம் படுத்திடுறாங்க. ஆனா பின்னால மதுரை அழிஞ்சது கண்ணகினாலதான் அழிஞ்சது. அதே மாதிரி அவ கோவம் எந்திரிச்சு போகும்போது அசரி கத்துது, கோவப்படாத, பொறுமையாருன்னு சொல்லுது. அது மாதிரி பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, நம்ம எவ்வளவு யோக்கியமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நெருக்கமா நம்ம கிட்ட பதில் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னொரு நிமிடம் சொல்லிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம மேல மட்டை விழுக போகுதுன்னா நமக்கு ஒரு கண்டம் மேல வந்திருக்கு, ஜஸ்ட் மிஷின், நீங்க ஜஸ்ட் கடந்துட்டீங்கன்னு சொல்லுது. அடுத்த முறை இது நடக்காம பாத்துக்கிறக்க முயற்சியை முதல்ல செஞ்சிருங்க. ஒரு நிமித்தம் 81 நாளுக்குள்ள சம்பவமா மாறுறதுக்குள்ள தவிர்த்திடணும். நீங்க நிமித்தத்தை நல்லா மதிச்சு பழகிட்டா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிற தகவலை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஒருத்தர் கேட்கறாங்க, என்னுடைய உபாசன தெய்வம் என்னன்னு கேட்கறாங்க. என்னோட குடும்ப நம்பரே கேட்கிறேன், என்னுடைய உபாசன தெய்வம் என்னன்னு. நான் ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்க போறேன். அந்த கடை மீனாட்சி ஸ்டோருங்க. அங்க கொடுக்குற அம்மா மீனாம்பிகா. அந்த கையில் தட்டில் கொடுக்க மீனாட்சி கொடுக்குறாங்க. அந்த பிரசனம் பார்க்க வந்த அன்னைக்கு உட்காந்து முதல் ஸ்டூடெண்ட் பேர் மீனாட்சி சுந்தரம். அவர் மதுரையில இருந்து வர்றாரு. இப்ப நான் என்ன சாமியை சொல்லுவேங்கிறீங்க? மீனாட்சி. அது பாருங்க, ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அப்படியே வரிசையா லைன்ல நிக்குது. அப்ப அப்படியே ஒரு செகண்ட் புல் அடிச்சுட்டேன், என்னடா இதுன்னு. அடுத்ததுக்கு அந்த மீனாட்சிங்க சம்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரல. இது ஒண்ணு. ஒரு பெரிய அதிகாரி பிரசனம் பார்க்க வந்துட்டாரு. வீட்டுல டீ சாப்பிட்டு போலான்னு உட்காந்துருக்கு. வீட்டுல டீ போட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க டீ போட்டுட்டு இருக்கிறாங்க. டீ எழுதிக்குமே அந்த டிவி ஆன் பண்றாங்க. அந்த டிவி நான் ஒரே வீச்சு, தலை 2ஆ போயிடும். அதை வச்சு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை ஒன்னும் அசைக்க முடியாது. இவன் அந்த வில்ல பேசிட்டு இருக்கான். சம்பந்தம் இல்லாம காலைல 5:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. கோயில் அந்த பிரச்சனை பார்க்குற போய் உட்கார. முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை, நாங்க தலையை வெட்டிவிட்டோம், 4 தலைமுறைக்கு முன்னால அதை கும்பிட்டுட்டு இருக்கோம், சரியா கும்பிடுறோமான்னு கேட்கிறேன். உண்மையிலே நான் அதுல என்ன எழுதியிருந்தேன்னா, உங்க முன்னோர்கள் ஒருத்தர் தலையை வெட்டிட்டாரு, அது 2ஆ போச்சு, அது ஒழுங்கா கும்பிடுங்க அப்படின்னு எழுதியிருக்கிறேன். முதல்ல இருந்து நம்ம ராதாகிருஷ்ணன் வர்றாரு, பையன் ஃபாரின்ல படிப்பான்னு கேட்கிறாரு. பனியன் போட்டுக்காரு, பனியன்ல ஃபாரின் எழுதியிருக்கு.
புரியுது. ராமகிருஷ்ணன் சார், ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கூட விரட்டிக்கிட்டே வருங்க. நம்ம அதை கவனிச்சு பார்க்கணும். கார்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, நடந்து போறீங்க, சுத்தி பிரபஞ்சம் என்ன சொல்லி கவனிச்சிட்டோம்னா கண்டிப்பா அது நம்ம கூட பேசுது, நம்ம கூட அது வாழ்ந்துட்டு இருக்கு, நம்ம உணர்வு அதை மதிக்குது, நம்மள அதோட உணர்வை மதிக்கலாம். அதை உணர்ந்து சொல்லும்போது இறைவனுடைய வார்த்தையாவே அது இருக்குங்க. அது எந்த டவுட்டுமே விட வேண்டாம். புரியுது. ஐயா, மருத்துவ ஜோதிடத்துல மட்டும் ஒரே ஒரு சந்தேகம். இப்ப சொல்லுமா. நம்ம வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்க கூடாதுன்றாங்க ஐயா. இதே எலும்பு பிரச்சனைக்காக டாக்டர் பாக்குறாங்க, கால்சியம் குறைபாடுக்கு நீங்க பால் தான் எடுத்துக்கணும்ன்றாங்க. அப்ப ஆமா, அவங்க எப்படிங்க? ரெண்டுமே இருக்காமா. ஆமாங்க ஐயா, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நான் பால் எடுத்துக்கிறேன்றாங்க. முதல்ல பால் எடுத்துக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது கால்சியம் இருக்கிற உணவா எடுத்துக்கிறது சிறப்பு. சரிங்க ஐயா. நீங்க எப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் குறைஞ்சு எலும்பு தொந்தரவு வருதா, முதல்ல வெங்காயத்தை ஸ்டாப் பண்ணுங்க. புரியுது. வெங்காயத்தை ஸ்டாப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும், எலும்போட போனோட எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். ஒண்ணு. நீங்க பால் ஐட்டத்தை எடுத்து வந்தீங்கன்னா அது ஸ்கின் நோயை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்கின் நோய் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பேசிக்கல் உணவு பொட்டாசியம்ங்கிற ஒரு உணவு தான். அது நல்ல பழங்கள்ல, வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் நிறைய இருக்கு. அதை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு, சாப்பிடோட சேர்த்து சாப்பிட்டா உணவா போயிடும். சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா மென்னு குழச்சி சாப்பிடுங்க. இந்த ரெண்டு பேரல் வியாதி முதல்ல பிரிங்க. பாலை அதிகமா எடுத்துக்கிறாதீங்க. பாலில் இருக்கக்கூடிய சில பொருள் வந்து ஸ்கின் அலர்ஜி போகவே விடாது. அதனால நீங்க டாக்டர் கேட்டு வேற மெடிசன் ஏதாவது எடுத்துக்கணும், பால் இல்லாம வேற ஏதாவது சத்து உள்ளவங்க எடுத்துக்க முடியுமான்னு கேளுங்க. நல்லா நியூட்ரிஷனை பிடிங்க. பால் தோலுக்கு கடுமையான வியாதி. ஒயிட் பாய்சன்ல முதல் முக்கியமா இருக்கிறது பால், ரெண்டாவது பாய்சன் உப்பு, மூணாவது பாய்சன் வெல்லம், மைதா. இந்த மூணு மிகச்சிறந்த பாய்சன். இவங்களுக்கு புகை மருத்துவம் சொல்லலாமா ஐயா? இவங்களுக்கு புகை மருத்துவம் பத்தி சொல்லிருந்தீங்க ஐயா. இவங்களுக்கு புகை மருத்துவம் எடுத்துக்க சொல்லலாமா? எடுத்துக்கலாம். இவங்க மெடிசனை பத்தி பேசினா எவ்வளவு நிறைய இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு ஜோசியர்னால அதை டீப்பா போகாம என்ன கண்டென்ட்ங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்த டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க. அதான் சேஃப். ஏன்னா நாளைக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவு நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேள்வி வர்றதுக்குள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நம்ம அதை ரொம்ப டீப்பா போகக்கூடாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸா சொல்லணும். மிகச்சிறந்த அறிவு ஒரு ஆயுதம் மாதிரி. உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருங்க, சேர்த்துக்கிட்டே இருங்க. அது நீங்க தக்க சமயத்துல அது உங்களுக்கு வந்து பக்காவா சப்போர்ட் பண்ணும். இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த ரெண்டுமே போன் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா பால் தான் மருந்து ஒண்ணுக்கு வியாதினா பாலை நிறுத்திட்டு பால் இல்லாத கால்சியம் உள்ள உணவை தேர்ந்தெடுங்க. முழுசா பழுத்தா அது பொட்டாசியம். வாழைப்பழம் வந்து முழுசா பழுத்தா பொட்டாசியம். அரைக்காய சாப்பிட்டா கால்சியம். அப்படி பார்த்து சாப்பிடுங்க. நல்ல விளாம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. போன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியுமா? முதுகு வலி இருக்கக்கூடிய 95% கிளைண்ட் விளாம்பழ பீசுன்னு சாப்பிட்டதுக்கு பின்னால பக்கவா இருக்கிற முதுகு வலியே வரலன்னு சொன்னவங்க 99% பேர் இருக்கிறாங்க. நம்மளாம் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இது போதும். மீண்டும் நம்ம அடுத்த சந்தேகந்தல் வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். நமக்கு 25ஆம் தேதி வரப்போற மே மாதம் பேசிக் வகுப்பு இருக்கு. யாராவது இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும்னு தாராளமா வகுப்புல கலந்துக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த சண்டை பார்ப்போம். நல்லது அண்ணா, நல்லதுமா. ஓகே.